ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நீங்கள் கென்வா டெம்ப்ளேட்ஸை வந்து கம்ரோட்ங்கிற ஒரு வெப்சைட் ஊடாக த்ரெட்ஸில் மார்க்கெட் பண்ணிவிட்டு எப்படி மணி மேக் பண்ணலாங்கிற ஒரு கைடன்ஸை பார்ப்போம். ஸோ கென்வா டெம்ப்ளேட்ஸ்க்கு வந்து ஆன்லைனில் நல்ல ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா, இந்த டிசைன் பண்ண தெரியாதாக்கள் ஆல்ரெடி டிசைன் பண்ணப்பட்ட டெம்ப்ளேட் லிங்கை வந்து இங்கே எடுத்துக்கொள்வாங்க. ஓகே, இதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா சரி. அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் இதை நீங்கள் வேறு டிசைனுக்காகவும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த டிசைன் யூஸ் பண்ணாலும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற கான்செப்டில் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் தேவையான ஒரு ஆக்கள் இருப்பாங்க. ஓகே, ரைட். என்னென்னா, இதுக்கு டெம்ப்ளேட் லிங்க் எடுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் என்னென்னு சொன்னால் இதை வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, அந்த அப்கிரேடுக்கு நான் ஒரு ஆப்ஷன் ஒன்று சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ணுறீங்க. இந்த போஸ்டரை இந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து லிங்க் தேவைன்னு ஒன்று சொன்னால், நாங்கள் இதில் இந்த ஷேர் பட்டன் ஒன்று இருக்குது தானே, இங்கே பாருங்கள், இந்த ஷேர் பட்டன். இதில் வந்து இந்த டெம்ப்ளேட் லிங்க்னு ஒன்று சொல்லி, இந்த டெம்ப்ளேட் லிங்க்கை மட்டும் நீங்கள் இங்கே எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். ஓகே, ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 month ஃப்ரீ ட்ரையலில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு வந்து எவ்ரி மந்த் நீங்கள் ஒரு $5 பே பண்ணுற மாதிரி. தயவு செய்து நீங்கள் இயருக்கு இது பண்ண வேணாம். நீங்கள் அந்த $5 ஒரு மாதம் $5 அந்த மாதத்துக்கு மட்டும் நீங்கள் இது பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான அந்த மணியை நீங்கள் எங்கேருந்து எடுக்க போகிறீங்கன்னா, நாங்கள் ஆன்லைன் ஜாப் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஆக்டிவ் இன்கம் கான்செப்ட், அதாவது நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணதுமே இங்கே உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணுறது தான். இதில் வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. ஓகே, இதில் வந்து நீங்கள் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ மணி மேக் பண்ணுறது, நான் ப்ரூஃபெல்லாம் உங்களுக்கு காட்டுன்னு பாருங்கள். இந்த இமேஜ் பை செல்ல இமேஜ் செல் பண்ணுறது, ஃப்ரீலான்சிங், இது எல்லாமே வந்து ஃபுல் ஒர்க்கிங் மெத்தட். ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சர் எடுத்தாலும் இது வந்து ஒரு கிக் வந்து, அதாவது ஒரு சேவிஸை பை செல் பண்ணுற ப்ளேஸ். இதுலேயும் வந்து நாங்கள் லிஸ்ட் பண்ணிவிட்டு செல் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க, அதாவது இந்த லோகோ டிசைன் தேவையானவங்க, அவங்க எங்களுக்கு ஜாப்பை போஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு இந்த லோகோ டிசைன் தேவை, எனக்கு டிசைன் பண்ணித்தாங்க. வாட்ஸ்அப் போர்ட் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன், 1 click 100K இமெயில் பிளாஸ்ட், அதே மாதிரி காந்தி பிசோல இப்படின்னு சொல்லி நிறைய ஜாப்ஸ் இவங்க வந்து ஷோ ஆகும். அந்த ஜாப்ஸுக்கு நாங்கள் தான் வந்து பிட் பண்ணணும். ஓகே, இப்போ ரைட் சம் SEO ஆர்டிகல்ஸ் $13 per ஹவருக்கு. அப்போ இதுக்கு வந்து இந்த 14 பேர் பிட் பண்ண, அது மாதிரி இந்த ஜாப்ஸ் ஓப்பன் ஆகிற ஜாப்ஸுக்கு நாங்கள் வந்து பிட் பண்ணணும். இந்த ஜாப்பை நான் செய்து தரணும் நம்ம பிட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிட் பண்ணுறவங்கள அவங்க ஜாப் தருவாங்க. அப்போ இதில் என்ன எமக்கு ரிஸ்க்குங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை. ஸோ அப்படியான சப்ஜெக்டை நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ இது எல்லாம் இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் இந்த டைப் ஆஃப் ஜாப்ஸை நான் லைவாக வீடியோ எடுத்து எமது பெனிஃபிட் அகாடமி யூடியூப் சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். எமது பாட நிகழ்வானவைகளுக்கான 185க்கு மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குமா. ஸோ அந்த வீடியோஸில் நான் இந்த ஒர்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேங்கிற லைவ் ஒர்க்கை போட்டிருப்பேன். அது உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். ஓகே, ரைட். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஒரு லக்கான ஒரு கான்செப்டும் இல்லை, அதே மாதிரி இது ஃபேக்கும் இல்லை. சரியான கைடன்ஸை நீங்கள் சரியான எக்ஸாம் டேக் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, இங்கே வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் உங்களுக்கு தரும். அதை நீங்கள் டெடிகேஷனாகவும் கன்சிஸ்டண்டாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, மோஸ்ட்டாக சூட்டபிள் ஃபார் பிகினர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இது பண்ணோம். நீங்கள் கொஞ்சம் பேசணும், பொறுமையாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் சரி. ஓகே, ரைட். எங்கள் கிளாஸில் கிரேட் 10 படிக்கிற பிள்ளைகள், கிரேட் 10 படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள், கிரேட் 10 அவங்களோட லைஃப்பில் ஹவுஸ் ஒய்ஃப் ஆக்கள் கிரேட் 10 வரைக்கும் தான் லேர்ன் பண்ணிக்காங்க. ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மொபைலை மட்டுமே வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆகலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சில ஆக்களுக்கு இது அமௌண்ட் குறைய, எனக்கு ஒர்க் பண்ணல, அப்படியெல்லாம் உங்களுக்கு எப்படி இயலுமோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சரி. உங்களை யாரும் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை, இது பண்ணவும் இல்லை. இது பிகினர் ஃப்ரெண்ட்லி, அவங்களாலே முடியும்னா எம்னாலே ஏன் முடியாதுங்கிறத இங்கே கேள்வி. இது மொபைல் பேஸ்டு ஒர்க், இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்கள் கன்சிஸ்டண்டாக எஃபர்ட்டை போடுங்க, ஒரு ப்ராப்பர் டைரக்ஷனை போட்டிங்கன்னு சொன்னால் ரியல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து டிகிரி தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, ஜஸ்ட் ஸ்மார்ட் கைட் மட்டுமா, உங்களோட மொபைல் மட்டுமே இருந்தாலே போதும். நீங்கள் எந்த ஒரு காலங்களில் வெளியில் வந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு இருந்தே மணி மேக் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு இருக்கிற ஒரே குறை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற இந்த ஆன்லைன் ஜாப் தான். ஸோ அந்த ஜாப்புக்காக நீங்கள் இந்த எஃபர்ட் போடுறதுல வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா $1000 இருந்தாலும் இப்போ சில டாலர்ஸ் இந்த சில வெப்சைட்லாம் $3 பே பண்ணும். இந்த டைப்பிங் வெப்சைட்லாம் $3 பே பண்ணும். சில வெப்சைட் வந்து ஓட்டோ பேமெண்ட், மினிமம் அமௌண்ட் வந்தாலும் உங்களுக்கு மணி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சில வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே அன்றைக்கி $5 பே பண்ணி அன்றைக்கே வித்ட்ரா பண்ணலாம். இந்த டைப்பிங் வெப்சைட்டில் $1 தான் பே பண்ணுது. இப்படி நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ இதுக்காக நீங்கள் கொஞ்சம் மினக்கட்டிங்கன்னு சொன்னால் நிறைய பிள்ளைகள் ஏர்ன் பண்ணுது தானே. அப்போ ஏர்ன் பண்ண போகல அப்படி நம்மளும் இது பண்ணலாம். ஸோ இது 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் நாங்கள் இருக்கிறோம். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட், ப்ரைவேட் ஒர்க்கர், வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி எந்த கண்ட்ரிஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதில் வந்து எங்களோட கிளாஸில் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சுமார் 2800க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸ் இருக்குது. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டீச் பண்ணியிருக்கிறோம்.
ஓகே. ஸோ இதில் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆக்சஸ், இது டெலிகிராம் ஆக்சஸ். இந்த டெலிகிராமில் நாங்கள் அடிக்கடி அந்த ப்ரூஃப் ஷேர் பண்ணுவோம், இது பண்ணுவோம், செக் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வேர்ல்டு வைடு மெம்பர்ஸ்டே ஏர்னிங்ஸ் இது ஷேர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இதில் சர்வே கம்ப்ளீட் பண்ணுற கன்செப்ட். இன்னொன்று பிஎல்ஆர்னு சொன்னால், இப்போ நாங்கள் இந்த இதில் சொல்ல போகிற கன்செப்டை, இவ்வளோ கன்செப்டையும் நான் என்ன செய்யலாம், ஒரு பிடிஎஃபாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃபை நீங்கள் என்ன செய்ய, இந்த பிடிஎஃப், இது பிடிஎஃப் பிஎல்ஆர், அதாவது ப்ரைவேட் லைசன்ஸ். இந்த பிடிஎஃபை நீங்கள் ரீசேல் பண்ணலாம், அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணலாம், கிவ் அவே கொடுக்கலாம், இப்படி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு பிடிஎஃப் இல்லை, நீங்கள் இந்த கலெக்ஷனே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அன்லிமிட்டடான பிடிஎஃப் இதில் இருக்குது. அந்த பிடிஎஃப் எக்ஸஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், தாராளமாக செக் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ அந்த கண்டக்டும் இதில் இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி நான் 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கும். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங் மெத்தட், டே 1லேருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி, பார்ட் டைம் ஃபுல் டைம்னு ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை, எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவர் மேட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் ஒர்க் கிடைக்குமா, ஏர்ன் பண்ணாமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவை இல்லையா. அடுத்து சோஷியல் மீடியாஸ் இருக்குது, ஃபாலோ பண்ணி வச்சுக்கொடுங்க. அதே மாதிரி ப்ரூஃபை செக் பண்ணிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து செகண்ட் வீக் ரோல் ரிசீவ் பண்ணிக்காரு பாருங்க. இமேஜ் ஒரு நாளைக்கு $0.6, சர்வே கம்ப்ளீட் பண்ணால் $0.5. அதே மாதிரி இவர் ஃபர்ஸ்ட் வீக் ரோல் எடுத்திருக்கிறாரு. அண்டு வந்து இவர் 17வது வீக் ரோல் எடுத்திருக்காரு. இவர் கட்டார் ஒர்க்கர் வந்து $82 வித்ரோ பண்ணியிருக்கிறாரு. அதே போல் இவர் வந்து தேர்ட் வித்ரோல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் வித்ரோல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு $5.8, 23வது வித்ரோல் 1,05,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறார் பாருங்க. இவர் $7 ஏர்ன் பண்ணிருக்கிறார். இவர் சர்வே ஒரு நாளைக்கு 2 சர்வே 3 சர்வே, ஒரு சர்வேக்கே $2 வித்ரோ பண்ணாக்களும் இருக்கிறாங்க. ஓகே, அப்படி எல்லாம் இங்கே பெர்ஃபார்ம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இவங்க இந்தியா, துபாய், கட்டார், சவுத் ஆஃப்ரிக்கா சும்மா ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் ஒரு நாளைக்கு $5, $7, $12, $20, $9, $15 பாருங்கள். $77 ஏர்ன் பண்ணவருக்கு $25 போனஸ். ஓகே, இங்கே பாருங்கள், இவர் $20 ஏர்ன் பண்ணவருக்கு போனஸ். இப்படி நிறைய லிஸ்ட் இங்கே இருக்குது. அப்போ இங்கே உங்களால் ஒரு மாதம் $5 ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர்ன் பண்ணுறதை நீங்கள் என்ன செய்யலாம், இதை கொடுத்து அப்கிரேட் பண்ணலாம். நீங்கள் மணி ஆக்குற மாதிரி தான் பார்க்கணும். உங்களுக்கு எப்போ $5 வரும், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இதுக்கு நாள் போகும் காலம் எப்படி போனாலும் சரி. ஆனால் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணக்குள்ள நிறைய விஷயம் படிப்பீங்க, எங்களை பிள்ளைகள் படிக்குது. அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இப்படியான பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி தான் ஏர்ன் பண்ணணுமா, நான் இங்கே வச்சு தான் இது பண்ணணுமான்னு சொல்லி கான்செப்ட் இல்லையா. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமான ஒரு கான்செப்ட் ஒன்று நீங்கள் உருவாக்கி வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் ட்ராவல் ஆகிற ஆக்களுக்கு நீங்கள் என்ன ஒரு கான்செப்ட் தான் நீங்கள் க்ரோத் ஆக மட்டுமா. ஓகே, கட்டாயம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா உங்களுக்கு. ரைட். ஸோ அதை நீங்கள் சரியாக புரிஞ்சு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிற வாரங்கிறது விளக்குமா. ஓகே, ரைட். சரி, ஓகே. இது வந்து நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்க. சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே வந்து டெலிகிராம் சேனல் ஆக்சஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க் இருக்குது. இந்த லிங்க் ஆக்சஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி யூடியூப்பில் பயோலையும் இந்த லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த லிங்க்ஸ் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் ஜாப் சம்மந்தமான சில யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணுறதுன்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. டிக்டாக்லையும் கண்டெக்ட் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வெல் ஃபியூச்சர் அகாடமிங்கிற வெல் ஃபியூச்சர் அகாடமி சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் ஷோ ஆகும். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் வெல் ஃபியூச்சர் அகாடமின்னு, இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும். இதில் சோஷியல் மீடியா ஷோ ஒன்று இங்கேருந்து எக்ஸஸ் பண்ணலாம். இமேஜஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும். வீடியோஸில் நாங்கள் யூசர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸில் நாங்கள் 3 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோஸ்கள் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணி கொள்ளலாமா. ஸோ ஏதோ ஒரு வகையில் விரிவு பண்ணிவிட்டு நீங்களும் ஆன்லைனில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணால் கட்டாயமாக பெனிஃபிட் விரிவு பண்ணி கொள்ளுங்க. ஸோ மோ டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோ டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கன்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ கன்செப்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது சம்மந்தமாக செல்லிங் கென்வா டெம்ப்ளேட் ஒன் கம்ரோட். ஸோ நீங்கள் டெம்ப்ளேட்டில் வேறு இதுகளும் நீங்கள் செல் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இதெல்லாம் ஃப்ரீ மெத்தட்னா நான் இப்படின்னு ஒரு சொல்லி பார்ப்போம். இதில் நான் இந்த பிடிஎஃப்ல வந்து அட்வான்ஸ் கென்வா டெம்ப்ளேட் ஸ்ட்ராட்டஜி, என்கேஜ்மெண்ட், டிரைவ் அண்ட் ப்ராடக்ட் டிசைன், கம்ரோட் கன்வர்சேஷன் ஆட்டோமேஷன், ஹெக் த்ரெட்ஸ், க்ரோத் என்கேஜ்மெண்ட் சிஸ்டம், மல்டிபிள் இன்கம் பேஷன், சைக்காலஜி ஆஃப் பையர்ஸ் அண்ட் ஃபைனல் ப்ரோ டிப், போனஸ் 30 டே அட்வான்ஸ் ஆக்ஷன் பிளான். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் இந்த பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோவை எடுத்து இதில் கைடன்ஸில் அந்த பிடிஎஃபை பாருங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் செல்கிற சில டூல்ஸ் எல்லாம் இந்த இது பண்ணுற ஆட்டோமேஷன் டூல்ஸ் எல்லாம் வந்து நான் அதில் ஒன்று சொல்லியிருக்கு, நான் ஒன்று சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. ஓகே, ரைட். இப்போ என்னென்னா செல்லிங் கென்வா டெம்ப்ளேட்ஸ் ஓகே சிஸ்டம், ஹை டிமாண்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை முதல் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 0 இன்வென்ட்ரி இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஃப்ரீ ஒரிஜினல் டிராஃபிக் எடுக்கணும். பவர்ஸ் இதை கன்சிஸ்டண்டாக இது பண்ணணும். ஓகேயா, ரைட். அதே மாதிரி ஸ்டாப் கிரியேட்டிங் டெம்ப்ளேட்ஸ், ஸ்டார்ட் கிரியேட்டிங் அசெட். அதாவது நீங்கள் கிரியேட் பண்ணுறது வந்து டெம்ப்ளேட்னு நீங்கள் நினைக்கோன்னா உங்களுக்கு இது ஒரு சொத்து நிர்ணயிங்க. ஓகே, பிகினர் மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் கிரியேட்டிங் டெம்ப்ளேட்ஸ் தட் லுக் குட் பட் ஸோ நத்திங். நீங்கள் குட்டாக தான் கிரியேட் பண்ணுவாங்க, பட் எதையுமே சோல்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரோ மைண்ட் செட் கிரியேட் இன்கம் ஜெனரேட் அசெட்ஸ்.
இன்கம் ஜெனரேட் பண்ணுற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு பிரிட்டி இன்ஸ்டாகிராம் குவாட்ஸ். ஸோ இப்படி கிரியேட் பண்ணாமல் வைரல் ஹுக்ஸ் டெம்ப்ளேட்ஸ் ஃபார் த்ரெட்ஸ் க்ரோத். பாருங்க, இப்படி இன்ஸ்டாகிராம் குவாட்ஸ் இன்னொரு சொல்லாமல் இப்படி சொல்ல போகணும், கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. பிளானர் பேஜ், கிளைண்ட் புக்கிங் அண்ட் பேமெண்ட் ரெக்கர் ஃபார் கோச்சஸ். ஓகே, ஆஸ்க் வில் த டெம்ப்ளேட் சேவ் டைம், ரெடியூஸ் ஆஃபர் அண்ட் மேக் மணி. இப்போ இப்படி நீங்கள் உங்கள்கிட்ட நீங்களே கேளுங்க. இது வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற டெம்ப்ளேட் வந்து டைமை ஷேவ் பண்ணிவிட்டு எஃபர்ட், ஒரு ஆர்டர் எஃபர்ட்டை குறைச்சிட்டு அல்லது மணி மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதாங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மற்ற கைடன்ஸை நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள். நான் இந்த கென்வா யூஸ் பண்ணிவிட்டு தம்ப்நெயில், யூடியூப் தம்ப்நெயில், ஏன்னா அதுதான் ரிப்பீட்டட் பையர்ஸ் எனக்கு வருவாங்க. பட் இதெல்லாம் வந்து இந்த டெம்ப்ளேட் லிங்க்லாம் வந்து நீங்கள் எட்ஸில் சேவ் பண்ணலாம். நீங்கள் இது பண்ணி பாருங்கள், யூடியூப் தம்ப்நெயில் கென்வா டெம்ப்ளேட் இன் எட்சி. ஸோ எட்சிலாம் பாருங்கள், நல்ல சேல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இந்த எட்சி ஒர்க் பண்ணுற கண்ட்ரிஸில் உள்ளாக்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், $4 70க்கு சேல் நடந்திருக்கு. இது வந்து 25 41 சேல், $30, 8000 சேல் $30, 8000 சேல் $30 சொன்னால் கணக்கு பாருங்களா. ஸோ இப்படி வந்து நிறைய டெம்ப்ளேட் லிங்க்ஸ் சேல்ஸ் நடக்குமா, அதை நீங்கள் சரியாக இது பண்ணிங்கன்னா சரி, நீங்கள் எதையும் யோசிக்க தேவையில்லை. ஸோ பிகினர், ஸோ எல்லாம் ஈஸியான ஒரு மெத்தடாக, ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடாக இருக்குமா. ரைட், ஓகே. நம்ம இதிலேருந்தே வரோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கட்டாயமாக இந்த டெம்ப்ளேட் பர்ச்சேஸ், பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணால் இந்த வீடியோவோட கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ரைட். இப்போ கென்வாவில் வந்துட்டு நம்ம யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லி நீங்கள் டெம்ப்ளேட்ஸில் வந்து யூடியூப் தம்ப்நெயில் ஓகே கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே, இதில் யூடியூப் தம்ப்நெயிலோடு சர்ச் பண்ணுங்கள். இங்கே நிறைய தம்ப்நெயில் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணி கொள்ளுங்கள். ஸோ நான் இந்த டிசைன் எடுக்கிறேன். இதில் சஜஷனாக நிறைய வரும், உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கும் எதை இது பண்ணலாம்னு சொல்லி. ஸோ அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் கொடுத்துட்டு இதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களால் முடியும்னா நீங்கள் இந்த இதில் கலர்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, டார்க் கலர்ஸ். ஸோ இதில் ஃபோன்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஓகே, லைவ் ஸ்ட்ரீம். ஸோ வாட்ச் நவ். ஸோ பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இதை எடிட் கொடுத்து சில சேஞ்சஸ்களும் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாமா. ஓகே ரைட். வேறு ஷடோ பண்ணுறேன்னா ஷடோ பண்ணலாம், பிளரியை இது பண்ணலாம். ஓகே, எந்த பிளேஸ் பிளரி ஆகணுமோ அந்த பிளேஸை வந்து நீங்கள் பிளர் பண்ணுறதுக்கு செட் பண்ணலாம். ஓகே, சின்ன சேஞ்சஸை பண்ணுங்களா. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது ஏற்கனவே யாருனாலும் ஒரு ஆள் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் பிளர் பண்ணிட்டு அந்த பிளேஸ் மட்டும் கிளியர் ஆகுமா. ஓகே, இன்டென்சிட்டி கொஞ்சம் கூட வேணால் நீங்கள் கூட இருக்கலாமா. ஓகே ரைட், இன்டென்சிட்டி கொஞ்சம் கூட இருக்கிறோம். ஓகே ரைட். ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு சேஞ்சஸ் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகேயா ரைட். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வேறு இமேஜ் இது பண்ணிங்கன்னா அது செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிவிடும். நீங்கள் இதுக்கு வந்து அப்லோடில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று ஒரு இதை கொண்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே, இதை வந்து நீங்கள் லேயரை பேக்வார்டில் அனுப்பிட்டீங்கன்னா சரி. ஓகே, லேயரை பேக்வார்ட். இந்த லேயரை ஃபோன் நோட்டு கொண்டு வந்துடுங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது இதுக்கு மாற்றி விடலாம். ஓகேயா, இது இப்படி இருக்கும். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகே, இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் வார்ட் கொண்டு வந்துடுங்க. சரி, ஓகே, மற்ற எல்லாத்தையும் ஃப்ரண்ட் வார்ட் கொண்டு வந்துட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு எப்படியுமே நீங்கள் எடிட்டிங் லிங்க் கொடுத்தா நல்லா. அப்படி இல்லை, இது ஒரு இமேஜாக தான் நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக இமேஜஸாக இருக்கலாம். பட் வந்து நீங்கள் இதை
டெம்ப்ளேட் லிங்காக கொடுத்தா அவங்க வந்து இதை எடிட் பண்ணுவாங்க. அந்த டெம்ப்ளேட் லிங்க் ஊடாக வந்து இதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா இது அவங்களுக்கு தேவைப்படாது, அவங்களுக்கு இதை எடிட் பண்ணுற மாதிரி தான் தேவைப்படும். பொதுவாக நான் இது சொல்கிறேன். அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு இதுவரும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்போ எனக்கு சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டெம்ப்ளேட் லிங்க்ஸ், அதாவது எனக்கு அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னா, நீங்கள் ஹோமுக்கு வந்துட்டு இதில் வந்து ஓகே டெம்ப்ளேட்ஸ் வந்து வேறு ஏதாவது கிரியேஷன், இப்போ ஒரு இன்விடேஷன் அல்லது வந்து கிறிஸ்மஸ் விஷ் அல்லது வந்து இமெயில், அப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் போஸ்டர், லோகோஸ், ஃப்ளையர், ப்ரோச்சர்ஸ், மெனு, பிஸ்னஸ் கார்டு. ஸோ பிஸ்னஸ் கார்டும் எடிட் பண்ணுறனால ஒயிட் போர்ட், மொபைல் வீடியோ, இப்படி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு அதையும் யூஸ் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ஆனால் வந்து நான் என்னன்னா இதை வந்து டெம்ப்ளேட் லிங்காகவே எடுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை நீங்கள் டெம்ப்ளேட் லிங்காகவே எடுங்க. ஸோ நான் பெய்ட் பண்ணேன்னா எனக்கு பெய்டு வேர்ஷன் ஒன்று இருக்குது, அதை நான் இது பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து டெம்ப்ளேட் லிங்க் யூஸ் பண்ணால் டெம்ப்ளேட் லிங்க் எடுங்க. அப்படி இல்லை நோட் சொன்னால் இதை வந்து இமேஜாகவும் எடுத்து டெம்ப்ளேட் லிங்காகவும் எடுக்கணுமா, ரெண்டும் எடுக்கணும். ஸோ இமேஜாக பிஎன்ஜியில் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ஹை ரெசல்யூஷன் தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் கொடுத்துட்டு ஷேர் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் ஜேபிஜியில் கொடுத்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, இப்போ வந்து நீங்கள் கென்வா டெம்ப்ளேட் லிங்க்னா என்னங்கிறத விளங்கிக் கொள்ளுங்க. ஓகேயா. ஸோ நீங்கள் டெம்ப்ளேட் லிங்க் இப்போ தான் எடுக்கிற டெம்ப்ளேட் லிங்கையும் காப்பி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு வாங்க வெப்சைட் வந்து கம்ரோட்டா, GUMROAD. ஓகே, இதுல எல்லாம் வித்ரோல் அதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு யோசனையும் தேவையில்லையா. ஓகே, நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணுறதை நீங்கள் சில இது பண்ணீங்க. நம்ம இதை ரீலோட் பண்ணோமா, இது நம்மளோட இந்த PDF நம்மளும் செல் பண்ணி கொண்டது. ஓகேயா, ரைட். இப்போ இதில் பாருங்கள், ப்ரொடக்ட்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு வாங்க. பே அவுட்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, டைமுக்கு டைம் உங்களோட இதுக்கு வந்துடுமா. ஓகே, ப்ராடக்ட்ஸ் வந்துடுங்க. ப்ராடக்ட்ஸில் வந்து நியூ ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நேம் கொடுங்க. நேம் வந்து இதான் என்னுடைய நேம். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா டெம்ப்ளேட் லிங்க் செல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இங்கே வந்து ஐம் கோயிங் டு செல் யூடியூப் டெம்ப்ளேட் த்ரூ Gumroad யூஸிங் த்ரெட்ஸ். ஸோ ரைட் ஹை இது வந்து இது பண்ணுறதுக்கு நான் வந்து இதை காப்பி பண்ணிடுறேன், கட் பண்ணிடுறேன், இதில் பேஸ்ட் பண்ணுறேன். டெம்ப்ளேட் த்ரூ Gumroad. ஓகே, Gumroadல நான் டெம்ப்ளேட் செல் பண்ணுறேன். ஸோ ரைட் சூட்டபிள் ஹெட்டிங் அண்ட் அதர் ரிலேட்டட் things to create product in Gumroad. ஓகே, Gumroadல நான் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சில இதுகளை சொல்லியிருக்கோம், பார்ப்போம். ஸோ இது வந்து டைட்டில் சொல்லுது, 2-3 டைட்டில் சொல்லுது. இதில் வந்து நீங்கள் ஒரு சூட்டபிளான ஒரு டைட்டில் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நான் வந்து இந்த டைட்டில் எடுக்கிறேன். ஓகே, டைட்டில் எடுத்து இதில் டைட்டிலாக போடுறோம். அடுத்தது வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட். ஓகே, டிஜிட்டல் ப்ராடக்ட்னோட சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் இமேஜ் இது பண்ணியிருக்கேன் தானே. ஸோ ப்ரைஸை செட் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து இது ஏதாவது சஜஸ்ட் பண்ணுதான்னு பாருங்கள். ஓகே, ப்ராடக்ட் சப்டைட்டில் இருந்தால் கொடுங்க. ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் இந்த இருக்குது, டிஸ்கிரிப்ஷன். ஓகே ஓகே ரைட். இதில் வந்து ப்ராடக்ட் Gumroad ப்ராடக்ட் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் ப்ரைஸ். ஓகே, நீங்கள் ப்ரைஸை இதுக்கிட்டே கேளுங்க. ஓகே, $9 பெஸ்ட்டாக. ஸோ நம்ம வந்து $9 அது பிறகு நீங்கள் கொஞ்சம் க்ரோத் ஆக கூட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி 2-3 செட்டப்பில் செய்ய சொல்கிறாங்க. நம்ம ஸ்டார்ட்டில் வந்து 1 மட்டுமே செய்வோம். ஸோ அதனால் $9 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கஸ்டமைஸ். ஓகே, டிஸ்கிரிப்ஷனும் இதுவே தந்திருக்கு. ஓகே, நீங்கள் எதுவும் இது பண்ண தேவை, இங்கே தந்திருக்கா டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இந்த இருக்கு. ஓகே, ப்ரைஸிங் இங்கே இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இதில் போட்டுருங்க. ஓகே, இது வேறு இதுக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் செல் பண்ண போகிறீங்கன்னா அதுக்காக செல் பாருங்கள், அது எப்படி எடுத்துருக்குங்கன்னு சொல்லி பாருங்களா. வேறு இதை ஏதாவது எடிட் பண்ணுன்னா நீங்கள் இங்கே எடிட் பண்ணலாம். இப்போ இதை போல்ட் பண்ணணுன்னா போல்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து லிங்க் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். இல்லை இதில் இமேஜ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம். வீடியோ ஆட் பண்ணலன்னா நீங்கள் வீடியோவும் நீங்கள் யூடியூபர்லேருந்து URL மூலமாக இங்கே இன்சர்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது இன்சர்ட் பட்டன்
இன்சர்ட் பண்ணணுமா, இதை வந்து இதுக்கு வந்து பை நவுண்டு கொடுத்துட்டு யூஆரில் கொடுத்து நீங்கள் அப்படியும் செய்யலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இதெல்லாம் இருக்கிறதுலாம் இது பண்ணி கொள்ளலாமா, டிவைட் பண்ணனா டிவைட் பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட், இதெல்லாம் செட் ஆகிட்டு ஸோ யூஆர்எல் உங்களுக்கு இப்படி தான் வருமா யூஆர்எல். இது முடிய வந்து த்ரெட்ஸ் இன்னொரு கொடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு வகையில் கவர் இமேஜ் வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எங்கே க்ரியேட் பண்ணுங்கன்னு சொன்னால் கென்வாவில் க்ரியேட் பண்ணி கொள்ளுங்களா. ஓகே, தம்ப்நெயில்னு சொன்னால் உங்களோட லோகோ கேட்குறாங்க. ஐ ஓன் திஸா, ஐ பை திஸா, அதாவது இப்போ இங்கே நீங்கள் ப்ரைஸ் செட் பண்ணது பிறகு வாங்க சொல்கிறாங்க. ஸோ சமரி அடிஷனல் டீட்டெயில் தேவையில்லை. ப்ரைஸ் ஓகே. ஸோ வெரைட்டி இருக்கா இல்லை, கஸ்டம் டொமைன் ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம், எந்த ஒரு இதுவும் இல்லை. அடுத்து இது கொடுங்க, ஓகே அண்ட் கன்செப்ட். இதில் வந்து லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லிங்க்ல தான் நீங்கள் இது பண்ண போகிறீங்க. ஓகே, அதாவது பை டெம்ப்ளேட் லிங்க். ஸோ இந்த லிங்கை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. நீங்கள் அங்கே காப்பி பண்ணி நீங்களே டெம்ப்ளேட் அதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். அதோட சேர்த்து நீங்கள் இன்சைட் கொடுத்துட்டு ஓகே இதில் கம்ப்யூட்டர் ஃபைல் நோட் ஒன்று இருக்குது, அதை கொடுத்து நான் ஒரு இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ண சொன்னேன், அந்த இமேஜை இங்கே அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அப்போ இந்த இமேஜை ஷோ பண்ணுற மாதிரி இதே இமேஜை நீங்கள் வந்து நேரத்தோட இந்த ப்ரொடக்டில் வந்து ப்ரொடக்ட் கவர் கேட்டாங்க தானே, இந்த கவரையும் வந்து இது போட்டுருங்க. ஓகே, ப்ரொடக்ட் கவருக்கும் இதை போட்டு விட்டிங்கன்னா சரி. ஓகே, அப்போ உங்களுக்கு இங்கே இந்த கவர் இங்கே காட்டும், பெஸ்ட்டான யூடியூப் தம்ப்நெயில்ங்கிற கவரை காட்டும், அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஷேர் ஆப்ஷனில் வந்துட்டீங்கன்னா, கண்டென்ட் ஆப்ஷனில் வந்துட்டீங்கன்னா இங்கே அந்த இமேஜை கட்டாயம் இது பண்ணி கொள்ளுங்களா. ஸோ இப்போ இது இந்த இதில் உங்கள் அந்த டெம்ப்ளேட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஓகே, அப்போ நீங்கள் இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டோரில் நீங்கள் இதை நீங்கள் செல் பண்ணிகிட்டே வர போகிறீங்க. ஓகே, அதே மாதிரி இதில் என்னென்னா நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ வந்து ஒரு தம்ப்நெயில் டிசைன் இல்லாமல் நீங்கள் 2-3 தம்ப்நெயில் டிசைனு, ஏன்னா நீங்கள் இங்கே வந்து திரும்ப இதில் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, நீங்கள் எப்படின்னு சொன்னால் ப்ராடக்ட் வந்துடுங்க. சரி, இதான் என்னோட ப்ராடக்ட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் உங்களோட லிங்க், ப்ராடக்ட் லிங்க், ப்ரொமோஷன் லிங்க். இதில் வந்து நீங்கள் கண்டென்ட்டில் வந்து ஸோ நீங்கள் திரும்ப ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டர் ஃபைல்ஸுக்கு வாங்க, திரும்பியும் ஒரு டிசைன் இருக்கும், அதையும் அப்கிரேட் பண்ணுங்கள். அப்படி வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே ரைட், அப்படி அதோட இந்த லிங்கையும் சேர்த்து அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுங்கள், ஏன்னா புதுசாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஓகே, அப்படிங்கிட்டா ரைட். அப்போ ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா இதான் உங்களோட ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிறது இதான் உங்களோட பேஜ், ப்ராடக்ட் பேஜாக. இந்த பேஜுக்கு வந்து யாரும் ஐ ஓன் திஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பை பண்ணுற பேஜ் போகுமா. இந்த பை பண்ணுற பேஜ் இது பண்ணால் உங்களோட மற்ற ப்ராடக்ட்டும் இங்கே வந்து ஷோ ஆகிட்டே இருக்குது, அதை நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். ஓகேயா ரைட்டா. சரி, இப்போ வந்து கம்ரோட்டும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இன்னும் தேடி படிக்கிறாங்க, தாராளமாக தேடி படிச்சு கொடுக்குங்க. இதில் லிங்கை மட்டும் நம்ம எடுப்போம். இந்த லிங்க். ஓகே, லிங்க் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போனால் அடுத்த த்ரெட்ஸுக்கு போட்டோம். இதுதான் த்ரெட்ஸ். ஓகே, த்ரெட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போறீங்கன்னா உங்களை வந்து என்ன பண்ணுன்னா இதன் ஊடாக கனெக்ட் பண்ண சொல்லும். ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஊடாக தான் க்ரியேட் பண்ணலாமா. உங்கள்கிட்ட ஆல்ரெடி இதுக்கு முதல் இன்ஸ்டாகிராம் இருக்கணும், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஊடாக தான் இது பண்ணணும். ஸோ இன்ஸ்டாகிராமே நீங்கள் இதுக்காக க்ரியேட் பண்ணிட்டு கொள்ளுங்கள். இதே பேரில் க்ரியேட் பண்ணுங்கன்னா க்ரியேட் பண்ணி வந்தது இதான் உங்களோட ஹோம் பேஜ். இதில் ப்ரொஃபைல் செட்டப்புக்கு வாங்க. ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு இதில் நான் ஆல்ரெடி இது பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து போயிட்டே இருக்குது. நம்ம இது பண்ணலை, அந்த வியூஸ் வந்து அதான் இந்த பெசிவ் இன்கம் இருக்கிற கான்செப்ட். ஓகே, ப்ரொஃபைலுக்கு வந்துடுங்க. ப்ரொஃபைலுக்கு வந்து எடிட் ப்ரொஃபைல் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் லிங்க்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லிங்க்கில் உங்களோட லிங்கை கொடுங்க. ஓகே, டைட்டில் போட்டு உங்களோட லிங்கை நான் இங்கே காப்பி பண்ணனே உங்களோட இந்த லிங்க். ஸோ இந்த லிங்க் உங்களோட ஸ்டோர் அந்த ப்ராடக்ட் லிங்க், அந்த லிங்கை இங்கே கொடுத்துருங்களா. கொடுத்துட்டு அங்கே சேவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி பயோ எழுதுறதுக்கு இவங்கள்ட்ட கேளுங்களா, கென்வால்கிட்ட கேளுங்க. ஹவு டு ரைட் பயோ நோட்டு சொல்லி கேட்டு இது பண்ணிக்கொள்ளுங்க. வேறு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஷோ ஆகிட்டு நீங்கள் டன் கொடுத்தீங்கன்னா சரி. உங்களோட இமேஜையும் ஒரு பிராண்டுக்குரிய ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். லோகோன்னு சொல்லுவோம். அந்த லோகோவை இவர்த்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதே லோகோ நீங்கள் இங்கேயும் இங்கே நம்ம இதுக்கு யூஸ் பண்ண கம்ரோட்லேயும் நீங்கள் லோகோவாக இதில் ப்ராடக்ட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர்த்து இருக்க லோகோ. ஸோ லோகோலையும் நீங்கள் அதை ஆட் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா ரைட். ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு. ப்ரொஃபைலில் போயிட்டு செட்டப் பண்ணியாச்சு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட இப்படி தான் உங்களுக்கு காட்டுமா. ஓகே ரைட், இதான் இன்ஸ்டாகிராம். ஸோ இவ்வளவும் நீங்கள் கட்டாயம் செய்து இருக்கணும். ஓகே ரைட். இப்போ இதுக்கு வந்து நம்ம போஸ்ட் க்ரியேட் பண்ணணும். போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி இந்த போஸ்ட் வந்து என்ன செய்யணும்னா பூஸ்ட் ஆகணும். இந்த போஸ்ட் வந்து பூஸ்ட் ஆகிட்டு போகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போஸ்ட் க்ரியேட் பண்ணணும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறங்கிறத பார்ப்போமா. இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் எங்கேருந்து எடுத்தாச்சு.
அந்த ப்ராடக்ட் எங்கே ஸ்டோரில் போடணும் போட்டாச்சு. அந்த ஸ்டோரில் இருந்து இப்போ ப்ராடக்ட்டை நம்ம பூஸ்ட் பண்ண போகிறோம் ஃப்ரீயாக. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வியூஸ் போகுங்க. எப்படி போகுங்க அதே மாதிரி இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இதுவும் பண்ணிக்கொள்ளலாம். வேறு பின்ட்ரெஸ்ட்டில் நான் பிறகு வீடியோவில் பார்ப்போம், அதுலேயே நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். நான் இப்போ த்ரெட்ஸை மட்டும் சொல்கிறேன்னா ஓகே ரைட். த்ரெட்ஸ்னா நீங்கள் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ் மாதிரி ஒரு கான்செப்ட் தான். எக்ஸ் மாதிரி இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இது உருவாக்கினது யாருன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கோட த்ரெட்ஸ் கான்செப்டாக. ஸோ இதுக்கு வியூவர்ஸ் நிறைய பேர் விசிட்டர்ஸ் இதுக்கு வராங்க. ஸோ அதையும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கொள்ளலாம். சரி, இப்போ நான் இங்கே வந்து கன்வர்சேஷன் நடக்குது, அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ChatGPTக்கு வந்துட்டு கோயிங் டு செல் Canva template through Gumroad using threads. So write high engaging thread post. The post must have CTA. Okay, CTA இல்லை CTR ஹை CTR have ஹை CTRனா கிளிக் த்ரூ ரேட் தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து ஹூக்ஸ் வித் சூட்டபிள் கீவேர்ட்ஸ். ஓகே ரைட். இப்போ வந்து நான் ரைட் கொடுத்துட்றேன். இப்போ இதுவே எழுதும். இப்போ நம்ம யூடியூப் தம்ப்நெயில் இது பண்ண தானே, அதுவே எழுதும். நம்ம அதை பார்ப்போமா. Gumroad right using thread. So write high engaging thread post for post. Okay, யூடியூப் Canva யூடியூப் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோமா, யூடியூப் டெம்ப்ளேட் லிங்க். ஓகே, ரைட்டிங் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஓகே, நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ரைட்டிங்கை செட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஹை என்கேஜிங் ஸ்ட்ரகிளிங் டு மேக் மணி யூடியூப் ப்ரொஃபஷனல். ஓகே, ரீட் திஸ். அப்போ இது எப்படி நான் இது நீங்கள் இது பண்ணணும், இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு த்ரெட்ஸுக்கு வாங்க. த்ரெட்ஸுக்கு வந்துட்டு இதில் ப்ளஸ் ஐக்கன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு ஃபெஸ்ட்டுக்கு போடுங்க. இந்த இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு அந்த இமேஜை போட்டுருங்க. ஃபெஸ்ட்டுக்கு இமேஜோட இருந்தால் இன்னுமே உங்களுக்கு அது என்னையாகும் கன்வர்சேஷன் நடக்கும். அப்படி ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டாக போட ஒவ்வொரு இமேஜையும் ஆட் பண்ணிட்டு வாங்க. இன்னும் லுக் ப்ரொஃபஷனலாக. அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கே நல்ல என்கேஜ்மெண்ட் போகும். நீங்கள் அதை எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. ஓகே, ஆனால் இது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான கன்வர்சேஷன் நடக்கிறதுக்காக நம்ம அதை போடுறோம். ஓகேயா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுது, இந்த த்ரெட்ஸ் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணுங்கள். ஓகே, இது சொல்கிறது எல்லாமே ஓகே தான் வரும். நான் அதை சொல்கிறேனே, நீங்கள் இது பண்ணி கொடுங்க. ஓகே, ரைட். அடுத்தது த்ரெட்ஸ் கொடுத்து வாங்க. இந்த இதுவும் அது மாதிரி தான் சொல்லுது த்ரெட்ஸ். ஓகே, சர்ச் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு இதில் ஓகே again காப்பி பண்ணிட்டு இதில் ஏன்னா இப்போ இது வியூஸ் போகும். நீங்கள் நான் சொல்கிற மெத்தட்டை இது பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் வியூஸ் போகும். ஓகே, ரைட். இங்கே தான் நம்ம இது பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம இந்த Gumroad லிங்க்கை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். உங்களுக்கு இங்கே தான் Gumroad லிங்க் எங்கே Gumroadல வந்தாச்சு. இந்த இருக்குது ப்ராடக்டில் லிங்க், இந்த இருக்குது லிங்கை காப்பி பண்ணியாச்சு, இங்கே கொண்டு வந்தாச்சு, இதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. இதே இதை நீங்கள் எக்ஸ்லேயும் செய்யலாம். எக்ஸில் நீங்கள் எத்தனை பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு இதாக இருக்குது. ஓகே, ரைட். லிங்க் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ICTR keywords. ஓகே, போஸ்ட் த்ரெட்ஸ் பிட்வீன் 7 to 10 PM. ரைட், DM கொடுக்கலாம். ஸோ இவ்வளவு தான் த்ரெட்ஸில் CTOட இது முடிஞ்சிடும். ஓகேயா, விளங்குதா? ஓகே, ரைட். போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இது தேவையில்லை. இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். பட் இதோட கொஞ்சம் ஹேஷ்டேக்கும் ஆட் பண்ணி கொள்ளுங்களா. இப்போ இதில் ரைட் ஹேஷ்டேக்கு நீங்கள் கட்டாயம் இது பண்ணுங்களா. ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் எங்கே ஆட் பண்ணுங்கன்னா நான் சொல்கிறேன், ப்ளீஸை பாருங்களா. இன்றைக்கி போஸ்ட்டில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஓகே, இந்த போஸ்ட் வேணும் லாஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த Canva டெம்ப்ளேட்ஸ் இருக்குது தானே, அது வந்து இங்கே செட் ஆகிருமா. Canva டெம்ப்ளேட்ஸ். ஸோ Canva டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இது Canva டெம்ப்ளேட்னு மாறிடும். அதாவது இங்கே அதுவும் சஜஷன் பண்ணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த காப்பி பண்ணி இங்கே போடுற அந்த ஹேஷ்டேக் வந்து ஓட்டோவாக இங்கே செட்டப்பா ஏரியா போடக்குள்ள இல்லை. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விளங்கும். போட்டுட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா சரி, உங்களுக்கு இது லிஸ்ட் ஆகிடும். ஓகேயா, ரைட். இப்படி நீங்கள் முதலாவது வே வந்து இப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் இந்த டிடெக்ட் அதெல்லாம் இது பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயம் தான். ஸோ அதனால் இதுவரை இந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஓகேயா, ரைட். இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இது இன்னொரு வகையில் நம்ம எப்படி இன்னொரு சொன்னால் இதில் வந்து நம்ம என்ன இல்லைன்னா சர்ச்சுக்கு போயிட்டு ஓகே யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அல்லது யூடியூப்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். யூடியூப் தம்ப்நெயில்
ஓகே, அல்லது யூடியூப் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இங்கே சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணக்குள்ள இங்கே நிறைய விஷயங்கள் வருது. ஸோ இங்கே நிறைய விஷயம் வரப்போகல நீங்கள் இது பண்ணுங்கள். நம்ம யூடியூப் தம்ப்நெயில் சம்மந்தமாக செய்தானே, இப்போ இதை வந்து இந்த இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கொப்பி லிங்க் கொடுங்க. ஓகே, நீங்கள் கொப்பி லிங்கும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை வந்து என்ன செய்யுங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொப்பி பண்ணுங்கள், லிங்கை கொப்பி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதை கொப்பி பண்ணுங்கள், இல்லைன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுங்க. அதை விட உங்களுக்கு கொப்பி பண்ணுற லேசி. இது இதுக்கு வாங்க, ChatGPT வந்து இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு rewrite this threads post for my product. ஓகே, உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் நம்ம அங்கே போட்டிருக்கணுமா, இதில் இல்லை. நீங்கள் என்னென்னு சொன்னால் இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே கென்வா யூடியூப் தம்ப்நெயில் தானே, இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா சரி. ஏன்னா இது வந்து உங்களோட ஹிஸ்ட்ரியை ரீட் பண்ணி தானே வச்சுருக்கீங்க. அப்போ அதுக்கே இதிலே போட்டிங்கன்னா அது இது பண்ணும் பாருங்கள். ஏதாவது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம், இது பண்ணுவோம். அப்போ இது அப்படியே ப்ராப்ளம் சொல்யூஷன் ரிலேட்டடாக வருது. ஓகே, இப்படி நீங்கள் எழுதலாம். ப்ராப்ளம் சொல்யூஷன் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் இதை எழுதித்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி அது எழுதித்தாரு. ஓகேயா, அப்போ நீங்கள் நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கிற இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறார்கள்ன்ற இது வரும், போஸ்ட் வரும். ஸோ அந்த போஸ்ட்டை நீங்கள் எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் ரீரைட் பண்ணி எடுங்க. ஓகே, இந்த இருக்குது, இதை ரீரைட் பண்ணிங்கன்னா அப்போ யூடியூப் தம்ப்நெயில் ரிலேட்டடாக இப்போ ட்ரெண்டிங்கில் போடுறது தானே, அப்போ உங்களதும் இதில் படும். ஓகே ரைட். இன்னொன்று எப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் கூகுள் நியூஸுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கூகுள் நியூஸுக்கு வாங்க. ஓகே, கூகுள் நியூஸுக்கு வந்துட்டு என்ன செய்யுங்கன்னா இதில் பாருங்கள் நிறைய ஸ்டோரிஸ் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற நீ ஸ்டோரிஸ் இருக்கு. யூடியூப் தம்ப்நெயில் சர்ச் பண்ணுவோம். ஸோ யூடியூப் தம்ப்நெயில் சம்மந்தமாக இங்கே வந்துட்டு ஸோ இதை கிளிக் பண்ணுங்க, இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யுங்கன்னா இதில் லிங்கை காப்பி பண்ணுங்க. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு இங்கே வாங்க. ஓகே, இதில் அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பார்ப்போமா, ரைட் எது சம்மந்தமாக ரைட் thread post using this news for ப்ரொமோட். என்ன ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ப்ரொமோட் மை ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீ இந்த லிங்கை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு த்ரெட் போஸ்ட் ஒன்று எழுதித்தா இன்னொன்று சொல்லி கேட்குறேன். ரைட், இட்ஸ் நியர்லி பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது எழுதி தருது. ஓகேயா, இப்போ நீங்கள் 1 by 1 இதில் காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டிங்கன்னா நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு த்ரெட்டில் ஃபெஸ்ட்டுக்கு போடுங்க. ஓகே, போடலாம். அட்டு கொடுத்துட்டு இது 2-3 ஆப்ஷன் தருவது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா சரி. இது அடுத்த ஆப்ஷன், இது அடுத்த ஆப்ஷன். ஓகே, அப்படி நீங்கள் ஒவ்வொன்றா இந்த வகையிலே நீங்கள் போஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த 3 வகையில் ஒவ்வொன்றையும் நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த மினிட் உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஓகே, அடுத்தது இந்த பிடிஎஃப்ல நான் ஒரு இதொன்று தந்திருக்கேன். என்னென்னா 30 டேஸான ஒரு உங்களுக்கு 30 டேஸுக்கு என்ன கன்செப்ட் இதை யூஸ் பண்ணணுங்கிற ஒரு அட்வான்ஸான விஷயம் ஒன்று இதில் தந்திருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா சில பேர் ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும் இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் செய்ய தேவையில்லை. இதுக்கு வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணுங்கள். பட் நான் இந்த இதில் வேற ஒரு டூல் சொல்லியிருக்குது, அதையும் யூஸ் பண்ணுங்கள். இதையும் யூஸ் பண்ணலாம். மெட்ரிக் டூல். இந்த டூல் என்ன செய்யும்னா பிளான் பண்ணும் சோஷியல் மீடியாவை, இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப், த்ரெட்ஸ், ட்விட்டர், ஃபேஸ்புக், பின்டரெஸ்ட் இது எல்லாத்துக்கும் இது வந்து என்ன செய்யும்னா உங்களுக்கு யூஸ் பண்ண ஃப்ரீயாக. ஓகேயா, ஸோ இதை வந்து நீங்கள் சைன் அப் பண்ணுங்கள் ஃபெஸ்ட்டுக்கு. ஸோ சைன் அப் ஹியர் கொடுத்தீங்கன்னா ஜிமெயில் இருக்கும், ஜிமெயிலை கிளிக். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸில் வந்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கனெக்ஷன் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து புதுசாக தான் இருக்கும். இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இதில் ஃப்ரீ ஆப்ஷன் இந்த வரைக்கும் தானே, இந்த பெய்டு ஆப்ஷன் இல்லாமல் ஃப்ரீ ஆப்ஷன் நீங்கள் இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணலாம், த்ரெட்ஸ், ஃபேஸ்புக் ஃப்ரீயாக கனெக்ட் பண்ணுறது, டிக்டாக், பிஸ்னஸ், ப்ளூ ஸ்கை, பின்டரெஸ்ட், இது எல்லாத்தையும் உங்களுக்கு எது தேவையோ யூடியூப் இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ டிக்டாக்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி த்ரெட்ஸாக. ஸோ இதில் வந்து 10 ஃபாலோவர்ஸ் எனக்கு த்ரெட்ஸை கிளிக் பண்ணுவோம். த்ரெட்ஸில் கிளிக் பண்ணதுமே இங்கே வந்து உங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் என்ன இது எல்லாமே இதில் சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம என்ன போகிறோம், போஸ்ட் போட போகிறோம். போஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் போஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ண போகிறோம். நீங்கள்
உடனடியாக இப்போ ஒரே டைமில் நிறைய பிளாட்ஃபார்ம்களில் போஸ்ட் பண்ணனால இதை யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் போஸ்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாமா? நான் இந்த இதில் வந்து வேற ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லிருக்கேன் அந்த இதில், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. இதையும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இதோட சேர்த்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அடுத்தது இதில் வந்து பெஸ்ட் டைம் என்னங்கிறதையும் சொல்லும். இப்போ இந்த டைமில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், இதில் இந்த டைமில் உங்களுக்கு போஸ்ட் பண்ண, ஏன்னா நம்ம டைமையும் சேர்த்து தான் என்ன போகிறோம் இங்கே வந்து செட் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் எந்த டைம் உங்களுக்கு சூட்டபிள்ங்கிறது சொல்லுது 1 PM இதில் என்ன பெர்சன்டேஜில் இங்கே கன்வர்சேஷன் நடக்குங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் 12 PM போஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ இப்படி பெர்சன்டேஜுக்கு உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், இதில் வந்து உங்களுக்கு கன்வர்சேஷன் ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இதில் லிஸ்ட்டு அதே மாதிரி ஓட்டோ லிஸ்ட் இப்படின்னு சொல்லி நிறைய கன்செப்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். நான் கலண்டர் மட்டும் வரேன் வந்துட்டு இங்கே கிரியேட் போஸ்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு த்ரெட்ஸுக்கு போஸ்ட் பண்ணனா த்ரெட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணலாம். நீங்கள் என்ன கண்டென்ட் போட போகிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதில் செட்டப் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி யூடியூபுக்கு இப்போ நீங்கள் த்ரெட்ஸுக்கு போஸ்ட் பண்ணிங்கன்னா த்ரெட்ஸ் எப்படி வருங்கிறது இங்கே இது பண்ணுவோம், இங்கே ஷோ பண்ண பாருங்கள். ஓகே ரைட், போஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இது வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறது, ப்ரோக்கன் பண்ணுறது அந்த கன்செப்டும் இங்கே இருக்குது. நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஏதாவது எமோஜிஸ் ஆட் பண்ணலாம், லிங்க் இங்கே ஆட் பண்ணலாம். நம்ம அங்கே இருக்கிற லிங்க்கை வந்து இங்கே ஆட் பண்ணிட்டு வரலாமா. ஸோ அந்த கன்செப்டும் இங்கே இருக்குது. அதை நீங்கள் இங்கே இது பண்ணலாம். எது வரைக்கும் போஸ்ட் பண்ணலாம்னா நீங்கள் இதுக்கு இப்போயும் போஸ்ட் பண்ணலாம் 26, 27, 23 இப்படி நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கு நீங்கள் உங்களுக்கு எத்தனை மாதம் தேவையோ ஒரே டைமில் இருந்து இது பண்ணிக்கொள்ளலாம். அப்போ நான் அந்த 30 days சேலஞ்ச் இருக்குதானே, அந்த 30 days சேலஞ்சை வந்து நீங்கள் 30 நாளைக்குரியதை நீங்கள் இப்படி செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாமா. ஓகே, எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஓட்டுவாக போஸ்ட் பண்ணிகிட்டே வரும், நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் ChatGPT வந்துட்டு இதுக்கு 30 நாள் கலண்டர் ஒன்று எனக்கு செட் பண்ணி தரேன், 30 நாள் போஸ்ட்டாக உங்களுக்கு எழுதி தரும். அப்போ அதை நீங்கள் போஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா, ரைட். ஸோ இதான் கன்செப்ட். தேவையானக்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதுலையாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணணும்னா த்ரெட்ஸை கட்டாயம் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. த்ரெட்ஸ் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் ரீச்சை பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் போட்டு இன்றைய நாள் நானும் சில இதுவெல்லாம் இது பண்ணி எனக்கு நல்ல ரீச் வரும். ஓகே, இது நீங்கள் கஸ்டம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட நான் இதில் வந்து லாஸ்ட் 30 daysக்கு இது நல்ல ரீச் வந்து சர்ச் ரீச்லேயே பாருங்கள் 54 வந்துருக்கு. ஓகே, சரி, நான் சொன்ன மாதிரி தான் இதை செய்கிறேன் நான். ஸோ அது மாதிரி அஃபிலியேட் லிங்காக ஆட் பண்ணி செய்கிறேன் நான். ஸோ அந்த வகையில் நீங்களும் இதை ட்ரை பண்ணிக்கணும். தாராளமாக நல்ல ரிசல்ட்ஸ் வரும், ரீச் வரும். கட்டாயமாக ட்ரை பண்ணி கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் Canva டெம்ப்ளேட்டை இங்கே இல்லாமல் வேறு பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது $5 அப்கிரேடு கட்டாயமாக கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸில் நிறைய பிள்ளைகள் இப்படி ஏர்ன் பண்ணுங்கள். அந்த ஏர்னிங்ஸை இப்படியான விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஷூராக நீங்கள் குரோத் ஆகுங்க. ஒரு இடத்தை கஷ்டப்பட்டு நம்ம ஏர்ன் பண்ணது இன்னொரு இடத்துல சரியான இடத்துல வந்து சேரும். அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளிங்கன்னா சரியா. ஓகே, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ.